நாம் தமிழர் கட்சி சீமான் பார்த்தீங்கன்னா தண்ணி விற்பனைக்கு தடைன்றது சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான். அவர் சொல்ற கருத்துல கரெக்ட். விற்பனைக்கு இல்லை, நம்ம தண்ணியை நாம தானே யூஸ் பண்ணணும். தண்ணி பார்த்தீங்கன்னா அனைத்து உயிர்களுக்கானது. நம்ம போய் பிரான்ஸ்ல போய் அதை பண்ண முடியுமா? நம்ம தமிழோ இந்தியாவிலேயே போய் பிரான்ஸ்ல பண்ண முடியாது. கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் தொலை போட்டு அங்கே தண்ணி கொடுக்கலாம். தண்ணி விற்கிறது வந்து கொஞ்சம் தப்பான விஷயம். தண்ணி வந்து விற்பனைன்றது சரியில்லைன்னு சொல்றீங்க. ஆமாம், தனியாருக்கு தாரை வாக்கக்கூடாது, தனியாருக்கு யாருமே கொடுக்கக்கூடாது. இது தண்ணின்றது நம்மளுடைய சீமான் தலைவர் சீமான் சொல்றது உண்மையான கருத்து. சீமான் சொல்றது கரெக்ட் சாக்குறாங்கன்ற மாதிரி தான் தோணுது. தண்ணி இன்னும் கொஞ்ச நாள் போனால் காற்று அப்படிதான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம மோட்டிவேட்டே பண்ணக்கூடாது, அலோவே பண்ணக்கூடாது. அது கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும். நம்ம அப்படி அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்ம எப்படி வாட்டர் கேன் அவாய்ட் பண்ணுறோமோ அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணால் கண்டிப்பாக முடியும். நம்மளால அவாய்ட் பண்ணாலே போதும். உலகத்துல உயிர் வாழ தண்ணி எவ்வளவு முக்கியம்னா தண்ணி தான் எல்லாத்துக்கும் முதன்மையானது. தண்ணி இல்லைன்னா உலகமே இல்லை. தண்ணி ஒரு தண்ணியும் நம்ம எல்லாம் சேமித்து வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணால், இப்போ மழை இல்லாமல் சீசனில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தண்ணியை பற்றி, தண்ணி இல்லாமல். அதனால் தண்ணி மழை பெய்கிறப்ப நம்ம எல்லாம் டேம் கட்டி சேர்த்து வைக்கணும். அதுதான் என்னுடைய இது. இப்போ நீங்க ஒரு கருத்து முன் வைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தண்ணி வாட்டர் பாக்கெட்ல அடைச்சு வித்துட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பாட்டிலையும் பெரிய பெரிய இதுலயும் அடைச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிங்கெல்லாம் இந்த நிலத்தடி நீரை உறிஞ்சி அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த போக்கு எப்படி நான் பாக்குறீங்க? இது அதை கண்டிக்கத்தக்கது தான். ஏன்னா நம்மளது நம்ம வெளிநாட்டு நிறுவனம் எந்த நிறுவனத்தும் அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலேயோ இருக்கிற நிறுவனங்கள் தான் ஓகே. வெளிநாட்டில் இருக்கிற நிறுவனங்கள்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. அதே சமயம் பாத்தீங்கன்னா சேலத்துல சுயஸ்ன்ற ஒரு நிறுவனம், வெளிநாட்டு பிரான்ஸ் நிறுவனத்துக்கு சேலத்துல இருக்கிற மக்களுக்கு 10 லட்சம் மக்களுக்கு தனியார் அவங்க தண்ணி நம்மளுக்கு சப்ளை பண்ணுவாங்க. எப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு தண்ணி யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கான பில்லை நீங்க தனியார் கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1025 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இந்த போக்கு எப்படி நான் பாக்குறீங்க? தனியார் தான் நம்மளுக்கு தண்ணி தரணுமா? தனியார் எப்படி தரணும்? கவர்மெண்ட் தான் தரணும், தனியார் தரக்கூடாது. அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா 13 நாள்ல பேன் செய்யப்பட்டதுன்னா அந்த ஊர்ல இருக்கிற தண்ணியை உறிஞ்சி அவங்களுக்கே விற்கிறது. அவங்களுக்கே வித்ததுனால அந்த ஊர் மக்கள் போராட்டம் பண்ணி அவங்கள துரத்தி அடிச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்தை தமிழகத்துல இது பண்றது எப்படி நான் சரியானதா? சரியானது இல்லை. நம்ம அதாவது வெளிநாட்டு நிறுவனம், பிரான்ஸ் நிறுவனம் சுயஸ் நிறுவனம் அதை வேணாம். நம்மளுக்கு தமிழ்நாட்டு நிறுவனம் ஏதாவது பண்ணலாம். இது அரசாங்கமே பண்ணலாம் தானே? இது பண்ணக்கூடாது. ஆனா இதே சமயம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் பாத்தீங்கன்னா தண்ணி விற்பனைக்கு தடைன்றது சொல்லியிருக்காரு. சொல்றது கரெக்ட் தான். அவர் சொல்ற கருத்துல கரெக்ட். விற்பனைக்கு இல்லை, நம்ம தண்ணியை நாம தானே யூஸ் பண்ணணும். தண்ணி பாத்தீங்கன்னா அனைத்து உயிர்களுக்கானது. நாம போய் பிரான்ஸ்ல போய் அதை பண்ண முடியுமா? நம்ம தமிழோ இந்தியாவிலேயே போய் பிரான்ஸ்ல பண்ண முடியாது. பிரான்ஸ்ல போய் நம்ம எந்த ஒரு கம்பெனியும் ஆரம்பிக்க முடியாது. தண்ணி மெயினா பண்ண மாட்டாங்க. இது தண்ணின்றது நம்மளுடைய சீமான் தலைவர் சீமான் சொல்றது உண்மையான கருத்து. சீமான் சொல்றது கரெக்ட். ஒருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை மற்றவங்களோ அது ப்ரைவேட்டோ அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒருத்தவங்க நம்மள தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தண்ணி உறிஞ்சி விற்கிறாங்க, ப்ளஸ் மற்ற வெளிநாட்டுக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க. நம்ம நாட்டிலேருந்து எடுத்து போக என்ன தேவை மேடம் இருக்கு? நம்ம நாட்டில் எடுத்துகிட்டு போகிறது, நம்ம பாட்டில்ஸ் முதல்ல அவாய்ட் பண்ணணும். பிளாஸ்டிக்ஸ் எனக்கு என்னன்னா இந்த மேரத்தான்லாம் பண்றாங்க, பண்ணிட்டு எல்லாருமே பிளாஸ்டிக் பாட்டில்ல தான் தண்ணி குடிக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க பாக்கெட்ல பாத்துருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா பாட்டில் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. தண்ணி விற்பனை ஆயிட்டு இருக்கு. இது இந்த போக்கு எப்படி இருக்கு? அதை ஸ்டாப் பண்ணணும். என்னன்னா நம்ம ஒண்ணு சீ வாட்டர்ல இருந்து நம்ம டீசலைன் பண்ணி அந்த தண்ணியை யூஸ் பண்றதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம எடுத்துக்கணுமே தவிர வாட்டர் பாட்டிலை நம்ம அவாய்ட் பண்ணாலே போதும். ஒருத்தவங்க வாட்டர் பாட்டில்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு தண்ணி வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தாலே போதும். அது பார்த்தீங்கன்னா நேற்று சேலத்தில் ஒரு ஒப்பந்தம் ஆயிருக்கு மேடம் கவர்மெண்ட் கிட்ட. இந்த சுயஸ் என்ற நிறுவனம் பிரான்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்க மக்களுக்கு தண்ணி விநியோகம் பண்ணுறதுக்கு ஒரு ஒப்பந்தம் ஆயிருக்கு. 4295 கோடியில் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அந்த சுயஸ் என்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா 13 நாடுல பேன் செய்யப்பட்டது. இப்போ எப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு தண்ணி விற்பனை பண்ணுவேன், நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு எடுத்து விற்பனை பண்ணுவேன், நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் கட்டணும். அது இந்த ஒப்பந்தம் ஆயிருக்கு. இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே மெட்டீரியலைஸ் பண்றாங்க அப்படின்றது தான். எல்லாத்தையும் பிஸ்னஸ் ஆக்குறாங்கன்ற மாதிரி தான் தோணுது. தண்ணி இன்னும் கொஞ்ச நாள் போனால் காற்று அப்படிதான் நம்ம வாங்க வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் நம்ம
மோட்டிவேட்டே பண்ணக்கூடாது, அலோவே பண்ணக்கூடாது. அது கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும். நம்ம அப்படி அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதை நம்ம எப்படி வாட்டர் கேன் அவாய்ட் பண்றோமோ அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணா கண்டிப்பா முடியும். நம்மளால அவாய்ட் பண்ணாலே போதும். ஒருத்தவங்களும் இனிஷியேட்டிவ்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இனிஷியேட்டிவ் எடுத்தாலே போதும். அது ஈஸியா அவாய்ட் பண்ணாலே போதும். தானா அது மறைஞ்சிரும். அது மாதிரி வர எல்லாமே தனியார் மயமாக்கப்படுவது இந்த போக்கு எப்படி மேடம் நல்லா இருக்கு? ஏன்னா கவர்மெண்ட்டே எடுத்து நம்மளுக்கு பண்ணலாம். எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டுட்டா அப்ப எப்படி மேடம் நம்ம? இல்ல, எல்லாத்தையும் தனியார் மயம் ஆக்குறதுன்றது அவங்க கண்டிப்பா வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டா வரமாட்டாங்க. தனியார் மயம் ஒரு பிரைவேடைஸ் ஆனாலே அவங்க கண்டிப்பா சர்வீஸ் ஓரியன்டா வரமாட்டாங்க. மெட்டீரியலைஸ்டோ மணி ஓரியன்டா தான் வருவாங்க. நமக்கு நாட்டுல இருக்கிற வளத்தை உறிஞ்சி விற்கிறது தான் கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் மேக்சிமம் அவங்களுடைய டார்கெட். நம்ம டே டு டே லைஃப் ஒவ்வொரு இதுலயும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துலயுமே அது மாதிரி தான் இதையும் டார்கெட் இன்ஸ்டியூட் பண்ணா நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே எடுப்பாங்க. ஸோ அதை எதையுமே அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம தனியார் மயமாக்கப்படுது. இல்லைன்னா நம்ம அதை அவாய்ட் பண்றது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். நம்மளால முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம கையில மட்டும் தான் இருக்கு எல்லாமே. அதே சமயம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேடம், அதுல சீமான் பாத்தீங்கன்னா தண்ணி விற்பனைக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அதெல்லாம் அப்புறம் நம்ம அவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும். அவங்களுடைய இது தீம் எனக்கு தெரியாது. இது மாதிரி யாரு நல்ல விஷயத்த சொன்னாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால தப்பு இல்லை. அது வந்து அவங்க டேக் யூஸ் பண்ணாம இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லாம அவர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு தண்ணி விற்பனைக்கு தடை பண்ணுவோம். நல்ல விஷயம் தானே. அவர் மட்டும் தான் சொல்றாருன்னா அப்ப அவர் ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு. அதை ஏன் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது? அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா மத்த கட்சி தலைவர் யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நேற்று விஜய் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காரு. இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நான் அரசியல் ரீதியா எதுவுமே பேச விரும்பல. இவங்க அவங்க அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. யாராவது ஒருத்தவங்க நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா அதை நம்ம அதை ஃபாலோ பண்றது நல்ல விஷயம். அவங்கள ஃபாலோ பண்றதுலாம் நான் சொல்லல. அவங்களுடைய சொல்ற அந்த இதை நம்ம ஃபாலோ பண்றது நல்ல விஷயம். தண்ணி இல்லாம கம்பல்சரி வாழ முடியாது. நம்ம மனுஷனே வந்து தண்ணி குடிக்காம ஒரு சாப்பிடாம கூட 21 நாள் இருக்கலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் வாழவே முடியாது. நம்ம ஃப்ரெஷ்னஸுக்கும் சரி, நம்ம உயிர் வாழனாலும் கம்பல்சரி அத்தியாவசியம் வந்து தண்ணி. அதே போல் விவசாயத்துக்கும் தண்ணி தேவைப்படுது. விவசாயத்துலேயும் தண்ணி இல்லைன்னா சாப்பாடும் இருக்காது. முக்கியமாக தண்ணி இல்லாமல் வந்து யாருமே சரி, விலங்கும் சரி, மனிதர்களும் சரி, தாவரங்களும் சரி, எதுவுமே வாழ முடியாது. ஒரு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா 1000 அடிக்கு கீழே போயிடுச்சு, போர் போட்டா தண்ணியே இல்லை. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 100 அடி 200 அடியில வரும். இப்போ 1000 அடிக்கு கீழே தான் தண்ணியே வருது. இல்லை தண்ணி வந்து 1000 அடிலாம் கீழெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் மலை பிரதேசம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வருமே தண்ணி வந்து 1000 அடிலாம் கிடையாது. ஒரு சில இடத்துல தண்ணி தேக்கி வச்சாங்கன்னா தண்ணி இருக்கும். அதே போல் ஓடைகள்லேருந்து அங்கே தண்ணி இருக்கும். நம்ம நார்மலாக நிலம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து குளம் ஏரிலாம் இருந்ததுன்னா பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு 80 அடி 100 அடியில் தண்ணி கிடைக்கும். கிடைக்காமலாம் இருக்க முடியாது. ரொம்ப வறண்டா அந்த மாதிரி ஏரி இல்லாத இடம், அது குளம் அங்கெல்லாம் இல்லாத இடம் தான் வந்து தண்ணி உங்களுக்கு வந்து டிமாண்டாக இருக்கும். மற்றபடி தண்ணிலாம் வந்து 1000 அடி அவ்வளோ அடிலாம் தேவைப்படாது. ஆனா தண்ணின்ற விஷயம் எந்த உயிரும் வாழ முடியாது. ஆமாம், தண்ணி வந்து முக்கியமானது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் ஜூயிஸ் என்ற நிறுவனத்தை கூட சேலத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து தண்ணி விநியோகம் பண்றதுக்கு, தண்ணி சப்ளை பண்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4295 கோடி வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சேலத்து மக்களுக்கு பிரான்ஸ்ன்றது ஜூயிஸ் என்ற நிறுவனம் வந்து தண்ணியை வந்து விற்பனை பண்றதுக்கு. இந்த போக்கு எப்படி நான் பாக்குறீங்க? ஒப்பந்தம் அந்த செய்தி எனக்கு தெரியல. ஏன்னா தண்ணியை வந்து நம்ம நாட்டுல, வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டுல வந்து உறிஞ்சி நம்மளுக்கே விற்கிறான். ஓகேங்களா? அரசாங்கம் பண்ணாம தனியாருக்கு தாரை வாக்குறது வேண்டியது எப்படின்னா இருக்கு? தண்ணி வந்து நமக்கு முக்கியமானது தான். ஆனால் அது காசு கொடுத்து வாங்குறது என்பது ஒரு கிராமம் சிட்டியில் என்பது அது ஒரு தப்பான விஷயம்தான். ஏன்னா சேலத்துல பாத்தீங்கன்னா 10 லட்சம் மக்களுக்கு மேல இருக்காங்க. இது வந்து நேற்று ஒப்பந்தம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4295 கோடி ஒப்பந்தம் ஆயிருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம நாட்டிலேயே வந்து நம்மளுடைய தண்ணியை உறிஞ்சி நம்மளுக்கே சப்ளை பண்ணி நம்மகிட்டே அமௌண்ட் வாங்குவாங்க. இந்த போக்கு தானா இது? இண்டஸ்ட்ரியலுக்கா இல்லை வந்து பாட்டில் வந்து விற்கிறாங்களா அவங்களுக்கான இந்த இது தெரியல. பட் கம்பல்சரி வந்து இது கவர்மெண்ட் வந்து விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. அதையா வந்து ஒரு ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறது, நம்ம கவர்மெண்ட் எடுத்துட்டு அது அத்தியாவசியமான தண்ணி தானே அங்கங்கே டேங்க் கட்டி மக்களுக்கு விடலாம். நீங்க வந்து தண்ணி வந்து அத்தியாவசியமான சொல்றீங்க. இதே பாத்தீங்கன்னா அவங்க தர தேவையில்ல. அது வந்து அரசியல் கட்சிக்கு தர தேவையில்ல. நம்ம ஊர் மக்களே ஒன்றுபட்டு நீங்கள் வந்து கிணறு எடுக்கலாம். அதுக்கு முன்னே பஞ்சாயத்தும் பார்த்தா ஒரு ஊருக்கு வந்து 2-3 கிணறு நோண்டுவாங்க. அது எங்கே நோண்டுவாங்கன்னா ஏரியில் நோண்டுவாங்க, குளத்தை பக்கத்தில் நோண்டுவாங்க. அங்கே நோண்டி தான் வந்து மக்களுக்கு தண்ணி வந்து பஞ்சாயத்தில் வந்து கொடுப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட், பெரிய கவர்மெண்ட்லாம் தேவைப்படாது. ஊர் மக்கள் நினச்சாலே நமக்கு தண்ணி தேவைப்படும்.
இது வந்து ஒப்பந்தம் என்பது வந்து பிஸ்னஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட் வந்து தடை செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து விற்பனைக்கு தடை பண்ணணும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தடை பண்ணுவோன்ற சொல்லியிருக்காங்க. இந்த போக்கு எப்படின்னா இருக்கு? தடை கண்டிப்பாக பண்ணணும் தான். நமக்கு வந்து தண்ணி வந்து விற்பனை பண்ணக்கூடாது, அத்தியாவசியமான பொருள். தண்ணி வந்து எங்கேயாவது வந்து இல்லாத இடத்துல விற்கலாம். நம்ம தண்ணி வந்து இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிறோன்னா அங்கே தண்ணி தேவைப்படாது. ஏன்னா எல்லா வீட்லையும் தண்ணி இருக்கும். நமக்கு தாகம் இருந்தால் நம்மளே எடுத்துகிட்டு போகலாம். பக்கத்து எங்கன்னா நம்ம ஒரு வேலைக்கு போனால் கூட தண்ணி நம்ம வாட்டர்களை எடுத்து போயிடுவோம். ஒரு இப்போ மலைக்கு மேலே எங்கன்னா வரோன்னா அங்கே தண்ணி இருக்காது. அங்கே கூட வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கோலா போட்டு அங்கங்கே வந்து தண்ணி கொடுக்கலாம். தண்ணி விற்கிறது வந்து கொஞ்சம் தப்பான இதுதான். தண்ணி வந்து விற்பனைன்றது சரியில்லைன்னு சொல்றீங்க. ஆமாம். தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது. தனியாருக்கு யாருக்குமே கொடுக்கக்கூடாது.